கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களின் நிருபம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம செயலுக்கு தக்கதாய் பலன் அளிக்கிறவர். நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கு தான் பலன் வரும். அதனால தான் பைபிள் அழகாய் சொல்லுகிறது. அதனால தான் நாம் செய்கிறத ரொம்ப நிதானிச்சு கவனமாக செய்யணும். பேசுகிறதும் சரி, யோசிக்கிறதும் சரி, எது இருந்தாலும் நீங்கள் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு கட்டாயம் நமக்கு பலன் வரும் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வேத புஸ்தகத்தில், ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒரு ராஜா ஒரு மனிதனுடைய தோட்டத்தை எடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் செஞ்சதை இவன் அந்த கஷ்டத்தை அனுபவிப்பான் அப்படி சொல்றார். அப்போ தேவனுடைய சிந்தை எப்பவுமே ஒரு மனிதன் தவறு செய்தால் தவறான நியாய தீர்ப்பு கட்டாயம் வரும். ஒருவேளை உடனே வராமல் இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அதற்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். தேவன் தன்னை குறித்து ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்பிப்பான் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அதனால நீங்க தயவு செய்து கர்த்தருடைய நாமத்தினால யாரையும் புறம் கூறாதீங்க, மற்றவர்களை குற்றவாளிகளா தீர்க்காதீங்க. ஏன்னா 1ஆம் வசனத்திலிருந்து அப்படிதான் எழுதுறாரு, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, நீ குற்றவாளி என்று தீர்க்காதே, யாரையும் தவறாய் பேசாதே, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையாயிரு, உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நன்மையாய் நடத்து, உனக்கு கொடுக்கப்பட்ட வியாபாரத்தை நேர்த்தியாய் செய்யி, நீ சரியாயிரு. நீ மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற அதிகாரமோ குற்றப்படுத்த அதிகாரமோ நான் உனக்கு கொடுக்கல. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால அவன் செஞ்சதை அவன் அனுபவிப்பான், விட்டுருங்க. அவன் கட்டாயம் பதில் வரும். நீ நன்மை செஞ்சா நீங்க எங்க போனாலும் நன்மை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், ஃபேவர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா நீங்க நன்மை செய்றீங்கல்ல. நீங்க தீமை செய்தால் நீங்க போற இடத்துல உங்களுக்கு எதுவுமே வாய்க்காது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு அப்படின்னா செயல்பாடு. நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஏசப்பா நான் இனி எந்த சூழ்நிலையிலையும் என் கண்களில தவறா பார்க்க மாட்டேன், இருதயத்தில் தவறா யோசிக்க மாட்டேன், சிந்தனையை சரியா வச்சிருப்பேன், கால்களை நேரா நடப்பேன், முடிஞ்ச அளவு நான் உண்மையா இருப்பேன், இயேசுவுக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற பலனை தேவன் கொடுப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு பேசுகிறப்பா, எங்களை முற்றிலும் மாற்றுவதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து வழி நடத்தும், மாற்றத்திற்குரியவர்களாய் மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.